subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. ஈகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசி நம்மில் மலர ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பாசத்திற்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் திருக்காட்சியர் விழாவை கொண்டாடுகிறோம். ஞானியராகவும் அரசராகவும் கருதப்படுகிற 3 பேரும் இன்று ஆண்டவர் இயேசுவை பாலனை வந்து சந்தித்து தரிசித்து ஆசீர் பெறுகிற நாள். அதே இயேசு பாலனை நாமும் அந்த ஞானியரோடு சந்தித்து ஆசீர் பெறுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளில் இணைந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்த நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை எந்நாளும் நாங்கள் வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கநிலங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மேல் தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்பும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராட்சியிலிருந்து உலகில் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கின்றார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் ஏழு கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும்
மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒளியின் நண்பர்கள் நாம், ஒளியில் வாழ்வோம். இயேசுவில் பாசத்திற்குரியவர்களே, போர்ச்சுக்கல் நாட்டில் சாந்தரேம் என்று ஒரு நகரம் இருக்கிறது. லிஸ்பன் நகரத்துக்கும் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பாத்திமா என்ற அந்த நகரத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில்தான் இந்த சாந்தரேம் இருக்கிறது. 1247ஆம் ஆண்டு இந்த சாந்தரேம் நகரத்தில் இருக்கிற புனித ஸ்தேவான் ஆலயத்தில் ஒரு அற்புதமான புதுமை நிகழ்ந்தது. என்ன புதுமை அது? அப்பொழுது அது கிராமமாக இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பெண் கத்தோலிக்க விசுவாசத்தில் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருந்தவர். ஆனால் அவளுடைய கணவர் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாதவர். எப்படியாவது தன் கணவரை கிறிஸ்துவின் பக்கம் கொண்டு வந்துவிட வேண்டும் என சொல்லி அவர் ஏங்கினார், ஜெபித்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் பல்வேறு நபர்களை விசாரித்த பொழுது தவறாக வழிநடத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள் தானே. அப்படி ஒரு சிலர் இந்த பெண்மணியை ஒரு மந்திரவாதியிடம் அனுப்பிவிட்டார். மந்திரவாதியிடம் சென்று இந்த பெண் சொன்னார், என் கணவர் எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும், நற்கருணை பெற வேண்டும் என சொல்லி அந்த மந்திரவாதியும் நிச்சயமாக இதை நான் செய்கிறேன் என்று சொன்னார். அதை செய்ய வேண்டுமென்றால் எனக்கு ஒரு பரிகாரமாக நீ எனக்கு கொண்டு வர வேண்டும். என்ன அது என்று பெண் கேட்டார். அந்த மந்திரவாதி சொன்னார், ஆலயத்தில் திருப்பலியின் போது அருள் தந்தை உனக்கு நற்கருணை கொடுக்கிறாரு, அந்த நற்கருணையை இங்கே என்னிடம் நீ கொண்டு வர வேண்டும். அதை வைத்து நான் பூஜை செய்வேன், மந்திரங்களை பயன்படுத்துவேன், அதன் வழியாக உன் கணவருக்கு மனமாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னார். மந்திரத்தால் மாங்காய் விழவா செய்யும். ஆனாலும் கூட அந்த பெண் அதை நம்பினாள். ஆலயத்திற்கு சென்றாள், திருப்பலியில் பங்கு பெற்றார். திருப்பலியில் குருவானவர் நற்கருணை கொடுத்தவுடன் உடனடியாக மெல்ல எடுத்து தன்னுடைய துணியிலே மறைத்து கொண்டு திருப்பலி முடிந்த பிறகு வீடு நோக்கி நடக்கத் தொடங்கினார். வரலாறு சொல்லுகிறது, அவள் வீட்டுக்கு செல்லுகிற பொழுதே அந்த நற்கருணையிலிருந்து ரத்தம் கசிய தொடங்கி இருக்கிறது. வீட்டிற்கு சென்ற இந்த பெண் அந்த ரத்தம் கசிவதை பார்த்து பயந்து போய் துணியோடு அந்த நற்கருணையை ஒரு பெட்டியில் வைத்து மறைத்து மூடி வைத்து விட்டாள். இரவு கணவனும் மனைவியும் தூங்கச் செல்கிறார்கள். விளக்குகள் அணைத்தாயிற்று. ஆனால் அதிசயமும் ஆச்சரியமுமாக அறை முழுவதும் பிரகாசமாக ஒளி வீசுகிறது. என்னவென்று தெரியாமல் கணவனும் மனைவியும் குழம்பி கடைசியாக ஒளி வந்த இடத்தை நோக்கி சென்றால் எங்கே இருந்து அந்த ஒளி வருகிறது? எந்த பெட்டிக்குள் நற்கருணையை மறைத்து வைத்தார்களோ அந்த பெட்டியிலிருந்து, நற்கருணையிலிருந்து ஒளி எங்கே வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பெண் பயந்து போய் தன் கணவனிடம் உண்மையை சொல்லுகிறாள். மறுநாள் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று அருள் தந்தையிடம் உண்மையை சொல்லுகிறார்கள்.
பவனியாக நற்கருணை கொண்டு வரப்பட்டு இன்றளவும் அந்த ஸ்தேவான் ஆலயத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. நான் அந்த ஆலயத்திற்கு சென்று நான் வணங்கி ஜெபித்து வந்திருக்கிறேன். 2 முறை, இத்தனை நூற்றாண்டுகளில் 2 முறை அந்த நற்கருணையை பரிசோதித்து அந்த புதுமையை கத்தோலிக்க திருச்சபை உறுதி செய்திருக்கிறது. இயேசுவில் பாசத்திற்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் ஒளியானவர். அந்த ஒளியின் நண்பர்கள் நாமும் ஒளிர இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் ஒளிர இன்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம். திருக்காட்சியர் விழாவை கொண்டாடுகிறோமே, முதல் வாசகம் அவ்வளவு தெளிவாக நமக்கு இந்த வார்த்தையை சுட்டி காட்டுகிறது. எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவர் இங்கு ஒளியாக இருக்கிறார். ஆண்டவர் ஒளியாக இருக்கும் பொழுது அவரை யாரெல்லாம் தேடிச் செல்கிறார்கள்? பிற இனத்து மக்கள் தேடிச் செல்கிறார்கள். பிற இனத்து மக்கள் என்றால் வசதியானவர்களாக இருக்கலாம், ஏழை எளியவர்களாக இருக்கலாம், உடல் நோயுற்றவர்களாக இருக்கலாம், மனநலன் பாதித்தவர்களாக இருக்கலாம், வறுமையும் கடனும் சூழ்ந்தவர்களாக இருக்கலாம். பிற இனத்து மக்கள் இயேசுவை அந்த ஒளியை நோக்கி செல்கிறார்கள். மன்னர்கள் அந்த ஒளியை நோக்கி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மன்னர்கள் என்று சொல்லுவதை நம் அரசர்கள் என்ற அளவில் மட்டும் குறுகி பார்க்க வேண்டியதில்லை. ஞானிகள், படித்தவர்கள், வசதியானவர்கள், கௌரவத்தை அதிகம் சொல்லக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆக பிற இனத்தவரும் மன்னர்களும் இந்த ஒளியை நோக்கி வருவார்கள் என்று முதல் வாசகம் அற்புதமாக சொல்லுகிறது. சரி, அந்த ஒளியை நோக்கி சென்றால் என்ன நடக்கும்? ஒளியை நோக்கி சென்றால் என்ன நடக்கும் என்பதை 2வது வாசகத்திலே பவுலடியார் அற்புதமாக சொல்லுகிறார். ஒளியை நோக்கி, கிறிஸ்துவாம் அந்த ஒளியை நோக்கி செல்கிறவர்கள் இயேசுவின் உடன் உரிமையாளர் ஆவார்கள். இயேசுவுக்கு என்னவெல்லாம் உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை அனைத்தும் அந்த ஒளியை நோக்கி செல்கிறவர்களுக்கும் இருக்கும். மீண்டுமாக அடுத்த வரியிலேயே, அடுத்த வார்த்தையிலே பவுலடியார் சொல்லுகிறார், ஒளியை நோக்கி செல்கிறவர்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருப்பார்கள். இந்த திருச்சபை என்ற இந்த உடலின் உறுப்புகளாக, அல்லது இயேசு என்ற அந்த உடலின் உறுப்புகளாக அவர்கள் இருப்பார்கள். 3வதாகவும் பவுலடியார் சொல்லுகிறார், ஒளியாம் இயேசுவை தேடிச் செல்கிறவர்கள் வாக்குறுதிகளின் உடன் பங்காளிகள். இயேசுவை குறித்து என்னவெல்லாம் வாக்குறுதி சொல்லப்பட்டு இருக்கிறதோ, அல்லது இஸ்ரேல் மக்களை குறித்து என்னவெல்லாம் வாக்குறுதி சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த வாக்குறுதிகளின் பங்காளிகளாகவும் இருப்பார்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். ஆக ஒளியாம் இயேசுவை யாரெல்லாம் அணுகிச் செல்கிறார்களோ அவர்கள் உடன் உரிமையாளர்கள், ஒரே உடலின் உறுப்பினர்கள், வாக்குறுதியின் உடன் பங்காளிகள். இத்தகைய அற்புதமான ஒரு பங்கை பெற்றுக்கொள்வதற்குத்தான் நாமும் அழைக்கப்படுகிறோம். நம்மில் எளியவர்கள் உண்டு. இந்த திருப்பலியில் பங்கு பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்களே, இந்த மறையுரையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, நம்மிலே வசதியானவர்கள் உண்டு, கடன் இல்லாதவர்கள் உண்டு, கடன் உள்ளவர்கள் உண்டு, அரசு வேலையில் தனியாரில் வேலை செய்கிறவர்கள் உண்டு, வேலை இல்லாதவர்கள் உண்டு, மனநலன் பாதித்து அல்லது அதன் அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்டு. நம் எல்லோரையும் அந்த ஒளியை நோக்கி வருவதற்கு இந்த நாள் அழைப்பு விடுக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக, அதற்கு ஒரு சாட்சியாகத்தான் 3 பேர் இயேசுவை சென்று சந்தித்ததை, அந்த ஒளியை தரிசித்ததை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த 3 பேர் சந்தித்தார்களே, அவர்கள் ஞானிகளா, அரசர்களா? பல்வேறு பாரம்பரியங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. உதாரணமாக அவர்கள் வானியல் அறிஞர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன வானியல் அறிஞர்கள்? வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால் இந்த 3 பேருமே பெர்சிய நாட்டிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெர்சிய நாட்டு ஞானத்தை, வானவியல் ஆய்வுகளை நாம் பின்னோக்கி சென்று பார்த்தோமே என்றால் அந்த பெர்சிய மக்களிடையே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பேரரசர் தோன்றும் பொழுது அந்த செய்தி நட்சத்திரத்தின் வழியாக வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பெர்சியர்கள் பின்னாளில் பாபிலோனியாவை கைப்பற்றி பாபிலோனியாவை ஆட்சி செய்தார்கள். இந்த பாபிலோனியாவிலே பாபிலோனியன் ஸ்டார் சார்ட், அதாவது பாபிலோனியாவின் நட்சத்திர அட்டவணை என்பது பழங்காலத்து நட்சத்திரங்களை பற்றிய ஆய்வுகளை, குறிப்புகளை உள்ளடக்கிய அட்டவணை மிகவும் புகழ்பெற்றது. ஆக வானவியல் அறிஞர்களாக அவர்கள் பெர்சிய நாட்டிலிருந்து வந்து இந்த ஒளியை நோக்கி வந்து ஆராதனை செலுத்த அவர்கள் தயாராக இருந்திருக்கலாம் என்கிறது ஒரு குறிப்பு. இன்னொரு குறிப்பு சொல்லுகிறது, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோமே, மன்னர்கள் வருவார்கள் என்று சொல்லி 72வது திருப்பாடலில் வாசிக்கிறோம், அரசர்கள் பேரரசருக்கு பரிசுகளை கொண்டு செல்வார்கள் என சொல்லி. எனவே அரசர் இயேசுவை நோக்கி இவர்கள் தேடி வருகிறார்கள். விண்மீன் சொல்லுகிறது,
பேரரசரின் பிறப்பை விண்மீன் சொல்லுகிறது. எனவே இவர்கள் அரசருக்கு பரிசு கொடுக்க வருகிறார்கள். எனவே இந்த 3 பேரும், கஸ்பார், பல்தசார், மெல்கியூர் என்கிற இந்த 3 பேரும் அரசர்களாக இருக்கலாம் என்றும் சொல்லுகிறது. சரி, இவர்கள் ஞானிகளாக இருக்கலாம் அல்லது அரசர்களாக இருக்கலாம். ஒளியை நோக்கி வருகிறார்கள். உடன் உரிமையாளராவதற்கும் உடலின் உறுப்புகளாவதற்கும் பங்காளிகளாவதற்கும் அந்த ஒளியை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் என்னென்ன பரிசுகள் கொண்டு வருகிறார்கள்? பொன், சாம்பிராணி, வெள்ளை போளம். பொன் என்பது ராயல்டி, ஆளுமையை குறிக்கிறது, அரசர்களை குறிக்கிறது. ஆக இவர்கள் பொன் காணிக்கையாக கொடுக்கிற பொழுதே பிறந்திருக்கிற குழந்தையை அரசராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு காணிக்கை செலுத்துகிறார்கள். சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு கப்பம் கட்டுகிறார்களே, அல்லது காணிக்கை செலுத்துகிறார்களே, அதே போல இவர்கள் பொன் கொடுப்பதன் வழியாக இயேசுவின் அரசாளுமையை, இயேசுவின் அரசாட்சியை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். தூபம் என்பது எல்லா சமயங்களிலும் நான் பார்க்கலாம். தூபம் கடவுளுக்கு, தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடியது. சாம்பிராணி புகை தெய்வத்துக்கு காட்டக்கூடியது. ஆக இவர்கள் சாம்பிராணியை காணிக்கையாக கொடுப்பதன் வழியாக அந்த குழந்தையை தெய்வம், கடவுள் என்று அவர்கள் அங்கே அங்கீகரிக்கிறார்கள். மூன்றாவதாக வெள்ளை போளம். இறந்த ஒருவரை அடக்கம் செய்வதற்கு முன்பு அவர் உடலில் தடவப்படுகின்ற எண்ணெய் வெள்ளை போளம். இதன் வழியாக பிறந்திருக்க குழந்தை மனித பண்பு சார்ந்தது என்பதையும் அவர்கள் அங்கே அறுதியிட்டு சொல்கிறார்கள். ஆக பொன், சாம்பிராணி, வெள்ளை போளம் ஆகிய காணிக்கைகள் வழியாக இயேசுவை, இயேசுவின் அரசாட்சியை, அவர் கடவுளாகவும் மனிதராகவும் இறைவனாகவுமாக அவரை ஏற்றுக்கொண்டதைத்தான் இந்த காணிக்கைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆக ஒளியாம் இயேசுவை சந்திக்க வந்தவர்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும்? அவர்களும் ஒளியாக மாற வேண்டும். ஒரு மெழுகுதிரிலிருந்து அல்லது ஒரு தீபத்திலிருந்து பற்ற வைக்கப்படுகின்ற பொழுது அதுவும் ஒளிர வேண்டும். இவர்களுக்கு அங்கே எங்கே ஒளி வருகிறது? காணிக்கை செலுத்திய பிறகு, அந்த ஒளியாம் இயேசுவை கண்ட பிறகு அவர்களே ஒளியாக மாறுகிறார்கள். மீண்டும் ஏரோது அரசனிடம் செல்லாமல், பதவியும் புகழும் பெருமையும் தரக்கூடிய அந்த மன்னக அரசனை சந்திக்காமல் வேறு வழியில் வாழ்க்கையில் மாற்றம் பெற்று செல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, திருக்காட்சியரின் பெருவிழாவில் நாமும் இங்கே இருக்கிறோம். ஒளியாம் இயேசுவை சந்திக்க வந்திருக்கிறோம். ஒளியாம் இயேசுவை சந்தித்து நாம் தரிசிக்கிற பொழுது நாம் அவரது உடன் உரிமையாளராக, ஒரே உடலின் உறுப்பினராக, வாக்குறுதிகளின் உடன் பங்காளிகளாக மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வர வேண்டும். ஒளியாம் இயேசுவை நண்பர்களாகிய நாம், ஒளியாம் இயேசுவின் நண்பர்களாகிய நாம் ஒளிர வேண்டும். எதையெல்லாம் நம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும்? எந்த பண்புகளை, குணங்களை, எந்த பழக்க வழக்கங்களை நாம் மாற்ற வேண்டும் என சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அடுத்தவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களையே ஒரு முறை யோசித்து பாருங்கள். எந்த பழக்க வழக்கத்திலிருந்து, பண்புகளிலிருந்து மாற வேண்டும் என சொல்லி நீங்கள் யோசியுங்கள். அதிலிருந்து மாறி ஒளியாக வாழத் தொடங்குங்கள். இயேசுவை சந்தித்த ஞானிகள் அல்லது அந்த 3 அரசர்கள் மாற்றத்தை கண்டார்கள், ஒளியாக மாறினார்கள். ஒளியின் நண்பர்களாகிய நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் மாற்றத்தை கண்டு ஒளியாக ஒளிர்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் மற்றவருக்கு ஒளியாவோம், இயேசுவின் ஆசீராவோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாக
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோ. பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப் போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினே. சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒளியாம் இயேசுவின் நண்பர்களாகிய நாம் மற்றவருக்கு ஒளியாக அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் ஒளி. ஞானியராக, அரசர்களாக, எளியவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் இவரை வந்து பார்த்திருக்கிறார்கள். நாமும் இந்த ஆண்டவரிடம் வர அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்டோர் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை நாங்கள் வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் எந்நாளும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஒளியின் நண்பர்களாகிய நாம் ஒளியாக வாழ்ந்து ஆசீர் பெறுவோம். சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் சகாய தாய்மரே இம்மை அரவணைத்து காப்பாய் நீ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரே இன்று முந்தன் புகழை பாடுவோம். தேருமாந்தரே தேற்றி காத்திரும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேறினோம். உந்தன் அருள் வரங்கள் இன்று தேறினோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.